வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடம் அம்பர் மாகாணத்துக்கு முக்கியமான இடமான மாகாளநாதர் கோவில் இருக்கேன். இது இப்போ கோயில் திருமாலம்னு அழைக்கப்படுது. இப்போ போனோம்ல அந்த கோவில், அதுலேருந்து 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். கோயில் திருமாலம்னு சொன்னால் இந்த ஊர் சொல்லுவாங்க மாகாளநாதர் கோவில். ஒரு காலத்தில் அம்பர் மாகாளம்னு சொல்லப்பட்டது. இப்போ தனியாக பிரிந்து அம்பல் தனியாகவும் மாகாளம் தனியாகவும் இப்போ இருக்குது. 2 கோவில்களாக பிரிக்கப்படுது. இது என்னன்னா, அம்பர் மாகாளம்ங்கிறது ஒரு காலத்தில் ஒன்றாக இணைந்த ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்கு. கால ஓட்டத்தில் அது 2 பிரிந்து கிடக்கு, அவ்வளோதான். இந்த கோவில் மிகப்பெரிய கோவில், மாடக்கோவில் அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இடம் காட்டுறேன். இது வரைக்குமே நான் அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது. இந்த கோவில் தான் பார்த்தேன். இந்த கோவிலில் பீடம், அதுக்கப்புறம் நந்தி, இது கோவிலோட முகப்பு. இந்த கோவில்லையும் கொடிமரம் கிடையாது. இந்த கோவில் எதை சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கோவில் கிட்டத்தட்ட சோமாசிமார நாயனார் குறித்து தான் சொல்லப்படுது. சோமாசிமார நாயனார் யாக குண்டம் வளர்த்து அது செய்யப்படுதா சொல்லப்படுது. இங்கே நிறைய சிற்பங்களுக்கு பாருங்கள், எக்கச்சக்க சிற்பங்கள் இருக்குது. திருபுவன கோவில் உள்ள மாதிரி சிற்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கேயும் பாரு, சிற்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் கல்வெட்டு உள்ள 2 கல்வெட்டு பார்த்தேன். இங்கே வெளில இப்போ தான் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், வடக்கெதிரா ஆரூரஸ் வீலோன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. உள்ளே இந்த கோவிலோட இறைவன் பேருக்கு திருமாகாளமுடையார், குலத்துங்க சோழன் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு. புவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவருக்குன்னு போட்டு கீழே திருமாகாளமுடையார் தேவர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை காட்டுறேன். இந்த கல்வெட்டை நான் கடைசியாக வரேன், இப்போ உள்ளே காட்டுறேன். அது அது மருதப்பர்னு ஒரு சன்னதி, அவ்வளோதான். இந்த கோவில் இன்னொன்று என்னென்னா, அம்பாலோட சன்னதி தனியாக அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது தனியானா இங்கே தனியாக அமைக்கப்படல, வெளியில் தனி கருவறையாகவே அமைக்கப்படுது. அதை காட்டுவோம். இப்போ வாங்க உள்ளே போவோம். இதுதான் கருவறைங்க. இந்த இறைவன் பேர் பார்த்திங்கன்னா மகாகாளநாத சுவாமின்னு சொல்லுவது, மாகாளநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்தியாவிலே மொத்தம் 3 மாகாளம் தான் இருக்குது. ஒன்று உஜ்ஜயினி மாகாணம் இருக்குது, அடுத்து நரையூர் மாகாளம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த அம்பர் மாகாணம் இருக்குது. இறைவன் அங்கே இருக்கார். ஊட்டி கிடக்கான இதுதான் இறைவன், மகாகாளநாத சுவாமின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மாகாணம் இருக்குது. அம்பர் மாகாணங்கிறது இது சொல்கிறாங்க. இன்னொன்று உஜ்ஜயினி மாகாணம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நரையூர் மாகாணம்னு சொல்கிறாங்க. அதில் இது கடைசி மாகாணம். சரிங்களா? இப்போ கோவிலில் சிற்பங்கள்ங்கிறத தாண்டி ஒரே ஒரு இடத்துல மட்டும் நேரோ ஸ்டேர்கேஸ் இருக்குது. அது காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பத்ரகாளி அம்மன் பத்ரகாளி அம்மன் இருக்காங்க. அதன் பிறகு அப்புறம் வல்மீகநாதர்னு ஒரு சிலை இருக்குது. கோவில் கல்வெட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது கல்வெட்டுவையே நான் 2-3 கல்வெட்டு பார்த்தேன். இதெல்லாம் இதோ இருக்காங்க சோமாசிமார நாயனார். இவர் தான் இந்த கோவிலுடைய இது. அந்த சோமாசிமார நாயனார் தான் ஒரு சுசீலையோட சிலை அம்பல் கோயிலையுமே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் இது எல்லாரும் நாயன்மார்கள் தான். மதங்க ரிஷி இருக்கார். 6 மணி ஆயிடுச்சா? மதங்க ரிஷி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாயன்மார் அதுக்கு மேலேயுமே கல்வெட்டு இருக்குங்க. எல்லாமே பெயிண்ட் வச்சு அடிச்சிருக்கிறதுனால பாதி தெரியவே மாட்டேங்குது. பார்ப்போம், அது நான் தலையெழுத்தாக இருக்குது. இந்த கல்வெட்டெல்லாம் இப்படி அழைச்சேன்னா நமக்கு என்ன தெரியும் இருக்கா. அதுக்கப்புறம் கணபதி, அப்புறம் மகாலிங்கம், நாகநாதர், பிரம்மனுக்கு தனி சிலை இருக்குங்க. இங்கே பிரம்மனுக்கு தனி சிலை, அப்புறம் நால்வருக்கு தனி சிலை இருக்குது. அதுக்கப்புறம் நாகர், சுப்பிரமணியன், நாகர். அப்புறம் வாங்க, இந்த கோவில் ராகு கேது 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. அவர் ராகு, இவர் கேது. சரிங்களா? செங்கோல் கருங்கோல்னு 2 கிரகம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கல்வெட்டு காட்டுறேன் வாங்க. இந்த கல்வெட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா,
திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குல்ல. இந்த குலத்துங்க சோழ தேவருங்கிற திரிபுவன சக்கரவர்த்தின்னு கொடுத்துருக்கிறதுனால இது 3ஆம் குலத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா திரு மாகாளமுடையார் தேவர்னு கொடுத்துருக்கு. இந்த இறைவன் பேர் வந்து திருமாகாளமுடையார் தேவர் அந்த காலத்தில் கூறப்பட்டிருக்கு. திரு மாகாளமுடையார் தேவர், இதுதான் அந்த இறைவனுடைய பெயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாகாளமுடையான் போட்டு திருச்சிற்றம்பலமுடையான்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த திருச்சிற்றம்பலமுடையான், வானதி ராயன் இதெல்லாமே சோழர் காலத்தில் இருந்த பெருநில மன்னர்கள் இல்லை குறுநில மன்னர்கள் இல்லை எப்படி சொல்கிறது அமைச்சர்களாக கூட இருந்திருக்கலாம். இந்த கல்வெட்டு முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு வந்து எப்போ அமைக்கப்பட்டிருக்குங்கிறது கொடுத்துருக்கு. 18ஆவதுன்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா 3ஆம் குலத்துங்க சோழன் காலத்தில் 18ஆவது நூற்றாண்டில் ஏற்றப்பட்ட கல்வெட்டாக இருக்கும். இது சரியாக தெரிலங்க, பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால ஒழுங்காக தெரியல, அந்த வார்த்தைகள் சரியாக தெரியல. ஆனால் இது திருமாகாளமுடையார் தேவர்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய காலத்தில் திருமாகாளம், அது பிறகு தட்சிணாமூர்த்தி. இந்த கோயில் வந்து ராகு எதுவும் தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்ன பானலிங்கம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இந்த கோவிலில் வழக்கம் போல் முருகனுக்கு நேராக லிங்கோத்பவர் இருக்காங்க. கோவில் வந்து 3 நிலை ராஜகோபுரங்க. நாகநாதர்னு தனியாக ஒரு சிலை அமைப்பு இருக்குது. கோவில் ரொம்ப சின்னதுன்னு நினைப்போம், உள்ளுக்குள்ளே கருவறை சின்னது. இது மாடக்கோவில் அமைப்பில் இல்லைனாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாடக்கோவில் மாதிரி தான் தெரியும். இது மகாலட்சுமி. அப்புறம் தனியாக சுப்பிரமணியருக்குன்னு சிலை இருக்குது. இப்போ வாங்க, இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, மாடக்கோவில் அமைப்பில் இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல நம்ம மேல் தளத்துக்கு போகலாம். இதோ பாருங்கள், இந்த மாடி படிக்கட்டு பார்த்தீங்களா, இது வந்து குறுகிய வட்டமாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஏறிப்போம். இது மேலே தான் சட்டநாதர் இருக்கார். இதுதான் சட்டநாதர். நம்ம இந்த கோயிலில் பார்த்தோம்னா தலைஞாயிறு கோயிலில் பார்த்தோம்னா அதுவே சட்டநாதர். இது சட்டநாதர் வந்து இது வரைக்கும் சீர்காழி கோவில் இருக்காங்க, தலைஞாயிறு கோயில் இருக்காங்க, இப்போ இந்த கோவில் இருக்காங்க. இவங்க தான் சட்டநாதர். அதே போன்ற அமைப்பு சட்டநாதர் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் என்னடா புரியல? ஆமாம், எப்படி கண்டுபிடிச்ச? நிறைய பேர் செய்கிறாங்களா? இது வந்து சட்டநாதர். இந்த சட்டநாதர் வந்து 2 கோயில் இருப்பாங்க, தலைஞாயிறு கோயிலையும் இருக்காங்க, அப்புறம் சீர்காழி கோயிலையும் இருக்காங்க. இது கொஞ்சம் சிறு அமைப்பாக இருக்குது. பக்கத்தில் 2 கட்டை வச்சுருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரில. ஆமாம், அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேல் தளத்தில் வந்து இப்படி பார்க்குற மாதிரியான அமைப்பு இருக்குது. இதனால தான் இந்த கோவிலை மாடக்கோவில்னு சொல்கிறாங்களான்னு தெரில. ஏன்னா இது மாடக்கோவில் அமைப்பில் தெரியல எனக்கு. ஏன்னா இது வந்து மாடம் அமைத்து அதுக்குள்ளே பல்ல அமைச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த கோயிலும் பார்த்தேன். அதாவது ஒரு குறுகிய பாதை அமைச்சு அது மேலே வந்து மேல் தளத்தை பார்க்குற மாதிரி தான். பாருங்கள், நான் இப்போ மேல் தளத்தில் நடந்துகிட்ருக்கேன். இல்லை, இதெல்லாம் எங்கே இந்த கோச்சங்க சோழனுக்கோ இல்லை மற்ற கோச்சங்க சோழன் கட்டிய கோயில் தான் இது. அவங்களுக்குலாம் எப்படி இந்த ஐடியா வந்துச்சுன்னு எனக்கு இது புரியல. இப்போ நம்ம எல்லாம் உலக அதிசயத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னங்க சாதாரணமாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்தில் செய்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இருந்து நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாது. நான் இந்த கோவில் என்னமோ சும்மா சாதாரண நினச்சேன். நான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நேரோ ஸ்டேர் கேஸில் இருக்கும்னுன்னாங்க. இன்றைக்கி தான் அதை பார்க்குறேன். இங்கேருந்து தெளிவாக பார்க்கலாங்க சூரிய வெளிச்சத்தை. இந்த கோவில் உச்சிலேருந்து பார்க்கலாம். இதை பாருங்கள், நான் கோபுரத்தையே இங்கேருந்து நேராகவே பார்க்கலாம். இந்த கோவில் வந்தீங்கன்னா அவசியம் இந்த இடத்தெல்லாம் வந்து பாருங்கள். பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் அமைப்பு இல்லை. இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே போகிற அமைப்பு கூட இருக்குது. போகலாமான்னு தான் யோசிக்கிறேன். போய் பார்ப்போம். வேணாம், வவ்வால் இருந்தாலும் இருக்கும். சிற்பங்கள்னு ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்தால் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் அமைக்கலை. அதன் பிறகு வேறு ஒன்றும் இல்லைங்க, கீழே இறங்க வேண்டியதான். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மாகாளநாதர்னு நம்ம இங்கே சொல்கிறோம்.
அங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சட்டையப்பருங்கிறது இது